على سيدنا نبينا مولانا وعلي ولا موقف سلطان شاه موجود سيد عبد القادر حسين يوسف جيلاني اللهم صل وسلم على سيدنا نبينا وعلي ولا شيخ موجود سيد عبد القادر بعد كل شيء أحاط بعلمك ودرا بكرمك ونفذت بمشيئتك الله رجلكم بقربنا رسول الله صلى الله عليه وسلم வழிமாறு நாதாக்கிட்ட துவாவிடத்தை கொண்டு அல்லாஹுல சொல்லி எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அது புரிவானா அல்லாஹுல சாணத்தால தன்னுடைய திருமணத்தை சுற்றி காட்டுகிறான் வல்லதீன ஜாஹது தீனா லஹதியனும் சுகுலனா இன்னல்லா லமால் முஹ்சினீன் யார் ஹீரோ புகழாக அல்லாஹோடு யார் ஜிஹாது செய்வாரோ எதையும் புகழை யார் அல்லாஹ்கான் யார் அழுத்தன்னு பார்க்குறோம் அவருக்கு அல்லாஹ் தென்பகனுசனா தன்னை ஆக்கிக்கொள்ளான் தன்னுடைய உதவி செய்கிறான் அல்லதீன ஜாஹது அப்படிங்கிறது ஒன்று முஜாகதா தெண்டில் செய்யுது முயற்சி செய்யுது உன்னுடைய உள்ளத்தாலையும் உன்னுடைய நாவாலையும் உன்னுடைய ரூஹாலையும் உன்னுடைய உள்ளத்தாலையும் உன்னுடைய நாவாலையும் உன்னுடைய ரூஹாலையும் அம்மா திக்கிர் ஃபிக்கிர் நாட்டம் தேட்டம் நோட்டம் அப்போ முஷாதா முராகபா அப்படின்னு சொல்லும்போது முஜாஹதா முதல்ல சொல்லுது கண்டிப்பு ரெண்டாவது முஷாஹதா அல்லாஹ் பார்க்குற மாதிரி இருக்குது மூன்றாவது அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படின்னு இருக்குது முதல்ல எப்படி இருக்கிறது அல்லாஹ் நம்மளை முதல்ல தெண்டிப்பு முயற்சி செய்யுது ரெண்டாவது அல்லாஹ்வை நாம் பார்க்குறோம் அப்படின்னு இருக்குது ரெண்டாவது அவன் நம்மளை பார்க்குறான் அப்படின்னு இருக்குது அப்போ அவனே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் முதல் எதை கொண்டு பார்க்கறது உள்ளத்தை கொண்டு பார்க்கறது இந்த உள்ளத்தை கொண்டு பார்க்கும்போது நம்ம நாவு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் 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 அதுக்கு செய்து இருக்கணும். இரண்டாவது நம்ம ரூஹை கொண்டு பார்க்கறது இந்த ரூஹை கொண்டு பார்க்கும்போது இந்த ரூஹ் என்ன செய்யும் ஹயாத்தாய் கொண்டு இருக்கும். இந்த மூச்சு மூச்சு வர மூச்சு இருக்குல்ல, இந்த மூச்சு இது என்ன செய்யும் ஹயாத்தாய் கொண்டு இருக்கும். இது ஹயாத்தாய் கொண்டு இதுவும் அல்லாஹ் 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 என்ன செய்யும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ அல்லாஹ் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தை பார்க்கறது, அவன் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிறது நம்ம உணர்வை கொண்டு பார்க்கறது. இப்படி நம்ம உணர்வு எப்படி கண் கொண்ட பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை எல்லா பக்கமும் செல்லும்போது அல்லாஹ் நம்ம பார்த்து இப்போ அசிங்கமான விஷயத்த பார்க்குறவன் அல்லாஹ் நம்ம பார்க்குறானா அப்படின்னு என்ன செய்யுது அந்த பார்வையை தவிர்த்து கொள்ளுது. அது மாதிரி அசிங்கமான விஷயத்த கேட்குறவன் அப்படிங்கிற என்ன செய்யுது அந்த கேள்வியை தவிர்த்து கொள்ளுது. அது மாதிரி அசிங்கமான விஷயத்த பேசுகிறவன் அது என்ன செய்யுது தவிர்த்து கொள்ளுது. அப்போ இது முயற்சி, தவிர்க்கிறது முயற்சி. இந்த தவிர்க்கிறத கொண்டோ இந்த உள்ளத்தால் நினைக்கிறத கொண்டோ நாவால் நினைக்கிறத கொண்டோ ரூஹால் உணர்த்ததை கொண்டோ உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைக்கிறத கொண்டோ நாவால் நினைக்கிறத கொண்டோ ரூஹால் உணர்த்ததை கொண்டோ. அப்போ உள்ளத்தால் நினைக்கிறோம் அல்லாஹ் உன்னை பார்த்தவனாக இருக்கேன், நான் பார்த்தவனாக இருக்கேன். அப்போ அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எந்த சிறுத்துமே கிடையாது, எந்த எண்ணமும் கிடையாது, நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. அது தனி இடம் அவனை பார்க்குறது. எது இருந்தால் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் முதல்ல சொல்லு இருக்கணும், ரெண்டாவது செய்தி இருக்கணும், மூன்றாவது எண்ணம் இருக்கணும், அடுத்து உண்மையான பார்வை இருக்கணும், உண்மையான கேள்வி இருக்கணும், உண்மையான பேச்சு இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் தொட்டுணர்வு நுகர்ந்துணர்வு. நம்ம அல்லாஹ் பார்க்கணும் அப்படிங்கிற எது தொட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் தொட்டிக்கிறோம். நுகர்ந்தோம்னா நம்ம பாசன் பார்த்து மூச்சு இல்லா இல்லைதான் எல்லாம் ஓட்டுறோம்ல, இது ஓட்டு யார் நுகர்ந்துட்டு இருக்கு அல்லாஹ் நுகர்ந்து. அப்போ மனதில் பார்வை கேள்வி பேச்சு தொட்டுணர்வு நுகர்ந்துணர்வு 5 ஐம்புலன்கள். எத்தனை 5 புலன்கள்? பார்வை ஒரு புலன், கேள்வி ஒரு புலன், பேச்சு ஒரு புலன், தொட்டுணர்வு ஒரு புலன், நுகர்ந்து ஒரு புலன். இந்த 5 யாரை பக்கம் செலுத்துறான்? அப்போ
அப்போ இந்த அஞ்சு அந்த பக்கம் திரும்பும்போது நம்மளுக்கு 5 பஞ்சபூதமாக ஒன்று திரும்பும். முதல்ல என்ன இருக்கு? நம்மளுக்கு மண் இருக்கு, உடல். ரெண்டாவது இருக்கு தண்ணீர் இருக்கு. தண்ணீர் இருக்கு பார்வையும் ரத்த நாளமா இருக்கு. பார்வையும் ரத்தனமா இருக்கு தண்ணீர். இரண்டாவது காத்து, நம்மளோட ஓடக்கூடிய மூச்சு இருக்கு தெரியுமா? காத்து. அப்போ மண், தண்ணீர், காத்து. அதுபோல் நெருப்பு. இந்த நெருப்புன்னு சொல்றது காது கொண்ட கேள்வி. நெருப்புன்னு சொல்லும்போது காது கொண்ட கேள்வி. நமக்கு கோபம் வரணும் அப்படின்னு சொன்னா பார்த்தா கூட கோபம் அடங்கிடும், பேசினா கூட அடங்கிடும். அதை விட காது வழி ஒரு சத்தம் கேட்டா நமக்கு எப்படி வரும்? குண்டாமோனா அப்படின்னு சொல்லிட்டா காதில் விழுந்து எனக்கு குண்டாமோன்னு சொல்லி அப்படியே வேகம் இல்லை. இது நெருப்பு. அப்போ ரத்தமும் கண் கொண்ட பாது தண்ணி, காத்து போகக்கூடிய மூச்சு, உடல் மண், நெருப்பு இது காது. இந்த நாளை உண்டாகி சரிசமமாக வைக்க தெரியுமா? இது ஆகாசம். இந்த நாளை உண்டாகி சரிசமமாக ஆகாசம். இது பூரா எதை நோக்கி நிற்குது அப்படின்னு கேட்டால் உள்ளத்தை நோக்கி நிற்குது. பார்வை இது பக்கம் நோக்கி நிற்குது, உள்ளத்துல தான் போகுது. கேள்வி இது பக்கம் நிற்குது, பேச்சு இது நோக்குது, உள்ள வைக்குது. தொற்றுவது நோக்குது, உள்ளத்து நிற்குது. நோகுந்து. அப்போ இந்த உள்ளதான் இத்தனை ஆட்சி செய்யுது. உள்ள விரும்பினா தான் கண்ணு பார்க்கும், உள்ள விரும்பினா தான் காது கேட்கும், உள்ள விரும்பினா தான் நாம பேசும், உள்ள விரும்பினா தான் என்ன செய்யும்? ஒரு மனசை தொடுவோம். உள்ள விரும்பினா தான் என்ன செய்யும்? நம்ம மனுஷன் நோக்கும். குழந்தை இருக்கு, நம்மளோட ஓடி வரான், நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே தேய்க்கு முடிச்சு நெத்தி வச்சு என்ன செய்யறோம்? நோக்குறோம். எதுக்குன்னு நோக்குறோம்? நம்ம தொண்டை முதல்ல தொட்டுணர்வு, ரெண்டாவது நுகுந்துணர்வு நோக்குறோம். ரெண்டாவது பிள்ளை என்ன செய்யுது? ஆரோக்கியத்தில் கெட்டி பிடிக்குது, பார்க்குது. அதுக்கு வந்து அப்பா அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து அப்பா என்னன்னு கேட்குறோம். அப்போ அது நம்மள என்ன செய்யுது? ஒட்டிடுறான், நம்மளோட போடுறான். நம்மளோட போதான் என்ன செய்யற? நம்மளோட என்ன செய்யற? அது போகலை. நம்மளோட அது என்ன செய்யற? போகலை. அது நம்மள்ட்ட தான் நிற்குது. இது உடல்லேருந்து வரப்பட்டது, உள்ளத்திலிருந்து வரப்பட்டு அல்ல. உள்ளிருந்து வரப்பட்டு அல்ல. இந்த அல்லாவை நாம் உள்ளத்தில் வைக்கிறோம். இந்த அல்லாவை நாவால் நினைக்கிறோம். இந்த அல்லாவை மூச்சால் உணர்த்துறோம். இந்த மூச்சால் உணர்த்தும் போது இது வந்து மண்ணில் போய் தொடும், ரெண்டாவது தண்ணீர்ல போய் தொடும், மூன்றாவது நெருப்புல போய் தொடும். மண், தண்ணீர், இந்த காத்து. அப்போ ஆகாசத்துக்கு போய் தொடும். அஞ்சே உண்டாக்கி நம்மள என்ன சொல்றோம்? அல்லாஹ் 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 இதுக்கு செய்துட்டே இருக்கோம். அப்போ நாம் அவனை நெருங்கிட்டோம், அவன் நம்ம நெருங்கிட்டான். யார் நெருங்கிட்டான்? இதுக்கு பேர் தான் இறை அச்சம், இறை நெருக்கம், இறை தியானம், இறை பொருத்தம். இறை அச்சம், அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு என்ன செய்யுது? மன அமைதியா இருக்குது. ரெண்டாவது இறை நெருக்கம், நாம் யார் நெருங்கியிருக்கோம்? அல்லாஹ்வோ நெருங்கியிருக்கோம். இறை பொருத்தம், அவன் நம்மளை பொருந்திருக்கான், நான் அவனை பொருந்திருக்கான். இறை தியானம், நீ உள்ளத்தால் அல்லாஹ்விட்டு சொல்லும்போது உன்னுடைய பார்வை அல்லாஹ்விட்டு சொல்லும். உள்ளத்தால் அல்லாஹ்விட்டு சொல்லும்போது உன்னுடைய கேள்வி அல்லாஹ்விட்டு சொல்லும். நீ உள்ளத்தால் அல்லாஹ்விட்டு சொல்லும்போது உன்னுடைய நாவோ அல்லாஹ்விட்டு சொல்லும். நீ உள்ளத்தால் அல்லாஹ்விட்டு சொல்லும்போது உன்னோட தொட்டுணர்வோ அல்லாஹ்விட்டு சொல்லும். உள்ளத்தால் அல்லாஹ் நுகர்ந்ததோ அல்லாஹ்விட்டு சொல்லும். அப்போ இதுல மண்ணும் சேர்ந்துடும், தண்ணீரும் சேர்ந்துடும், நெருப்பும் சேர்ந்துடும், ஆகாசமும் சேர்ந்துடும். இத்தனை ஒன்றாக சேர்ந்துடும். இத்தனை ஒன்றாக சேர்ந்த சிறுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, லா இலாஹா லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் செய்யும். உள்ளத்திலிருந்து வெளியாகும். வெளியாகும் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் உள்ளத்திலிருந்து வெளியாகும் போது அது ஏற்றுக்கொண்டா முகமது ரசூலுல்லாஹ் வெளியாகும். இந்த உள்ள ஏற்றுக்கொண்டு எப்படி வெளியாகும்? லா இலாஹா இல்லல்லாஹ் தான் வெளியாது. என்ன செய்யும்? முகமது ரசூலுல்லாஹ். அப்போ உள்ள என்ன இருக்கு?
முகமது ரசூல்லா தான் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? முகமது ரசூல்லா தான் இருக்கு. அப்ப அந்த முகமது ரசூலுல்லா வரணும் அப்படின்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள இருந்தா தான் முகமது ரசூலுல்லா வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள இருந்தா தான் என்ன செய்யும்? முகமது ரசூலுல்லா வரும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள இல்ல, முகமது ரசூலுல்லா வராரு. அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முதல் என்னது? நம்பிக்கை. வாழ்க்கையில் என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். நம்ம இப்படி இருக்கோம் இருக்க மாட்டோம், இன்னைக்கு ஒதுவாக இருக்கும் நம்பிக்கை. ரெண்டாவது என்னணும்? அந்த நம்பிக்கையுடைய அஸ்திவாரம் என்னணும்? இறை அச்சம். அல்லாவுக்காண்டு வாழ்க்கை. மூன்றாவது வேணும் ஹக்கு, உண்மை. மூன்றாவது ஹக். எந்த சூழ்நிலையும் அல்லாவுக்கும் அந்த ரசூலுக்கும் கல்குக்கும் மாறு செய்யக்கூடாது. அல்லாவுக்கும் மாறு செய்யக்கூடாது, ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடாது, படைப்பினங்களுக்கும் மாறு செய்யக்கூடாது. படைப்பினங்களுக்கு தான் என்னது? ஹக்கு. ஹக்கு எது? படைப்பினங்கள். அப்போ அல்ல உன்னோட தாய் தகவலுக்கு மாறு செய்தா அல்லாவுக்கு மாறு செய்யுது. தாய் தகவலுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இருக்கு. அப்போ உன் குடும்பத்தை நேசிக்காம, உங்க சொந்த பந்தத்தை நேசிக்காம நீ விலகி வாழனா அல்லாவும் அவனோட ருசூல் விட்டு விலகி இருக்கிறது. அல்லாவும் அவனோட ருசூல் விட்டு என்ன செய்யுது? விலகி இருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் நேசித்து வாழ்ந்து அக்கா இருந்தா நினைச்சா ஒன்று என்ன செய்யும்? ஹக்கு வெளிப்படும். யார் எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு அவசியம் இல்லை. யார் எப்படி இருந்துட்டு போறாங்க, நம்ம நிலையை நாம் நிலைநிறுத்தி பார்க்கும்போது என்ன செய்யணும்? நாம் உண்மையானவர் தான். யா ஐயோல்லதின ஆமனத்தக்குல்லாம் ஈமான் உண்டவர்களே அல்லாஹ் கஞ்சிக்குங்க ஹக்க துக்காத்தி. நான் என்ன நிலைநிறுத்தி நான் பார்க்கும்போது நான் உண்மையாக இருக்கேன். யாருக்கும் எந்த துறவும் செய்யலை, யாருடைய ஹக்கும் எடுக்கலை, யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் உழைப்பை கொண்டு, என்னுடைய உணர்வை கொண்டு, என்னுடைய உறவை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். நான் அவன் பக்கம் இருக்கேன், அவன் என்னை பார்த்துக்கான். நம்பிக்கை கொண்டு வாழ். ஹக்குங்கிறத இது முதல் நம்பிக்கை. ரெண்டாவது வேண்டியது தக்குவா. இந்த நம்பிக்கைன்னு வரும்போது நமக்கு சோதனை வரும். நம்பிக்கைன்னு வரும்போது சோதனை வரும். அப்போ நிலைத்த வாழ்வா, நிலப்பட்ட வாழ்வா, விடுபட்ட வாழ்வா? நீங்க ஹக்கையும் உண்மையும் கொண்டிருந்தா நிலைத்து உறுதி கொண்டு வாழ்வார். உங்களோட பாத்தில் வந்து பொய் வந்து இப்போ அல்லாவுக்கு மாறா இருந்தா அது நிலப்பட்ட வாழ்வா இருக்காது. ஒரு காரியம் இருக்கு, ஒரு வீட்டை வாங்குறோம், நம்ம வாழணும், நம்ம பின்னால மக்கள் வாழணும். ஒரு தான தர்மம் செய்கிறோம், நம்ம செய்யணும், நம்ம பின்னால மக்கள் செய்யணும். நம்ம செய்யணும், நம்ம பின்னாடி செய்யணும், மக்கள் செய்யணும். அதே மாதிரி நாம் வந்து நல் துவா வாங்குறோம், இந்த துவா நாமளும் நம்ம மக்களும் வாங்கணும். ஒரு காரியங்கிறது அமலுங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா நம்மளோட நிற்கக்கூடாது. ஒரு நல் காரியங்கிறது நம்மளோட நிற்கக்கூடாது. அந்த காரியம் என்ன செய்யணும்? தொடர்ந்துக்கிட்டே வரணும். இந்த தொடர்புக்கு என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல நம்பிக்கை, ரெண்டாவது அச்சம், மூன்றாவது உண்மை. முதல் என்னது? நம்பிக்கை. ரெண்டாவது என்னது? அச்சம். மூன்றாவது உண்மை. இந்த மூன்று நிலை உள்படும் போதுதான் ஒரு மனிதன் வாழ்வது, வளர்வது, வளைவது, நெளிவது, நிற்பது. ஒரு மனிதனுக்கு வாழ்வு வரும். அந்த வாழ்வு என்ன இருக்கணும்? வளர்வு இருக்கணும். அந்த வளர்வு இருக்கணும், வளையும் நிலையும் இருக்கணும். வளர்வு இருக்கணும். அப்போ வளையும் நிலையும் அப்படிங்கிட்டா பெரியார்களுக்கு மறுவாய் செய்யறது, தாய் தந்தலுக்கு மறுவாய் செய்யறது, நாம் வந்து குருமார்களுக்கு மறுவாய் செய்யறது, எந்த வகையிலும் எல்லாரும் இணைஞ்சு வளைஞ்சு போய் எல்லாரோடையும் இணைஞ்சு வளைஞ்சு போய் நாம் யாருடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெறணுமோ அதை பெறணும். நமக்கு யாருடைய பொருத்த வேணும்? அல்லாவோட பெறணும். யாரோட நெருக்க வேணும்? ரசூலோடு நெருக்க வேணும், குருமாவோடு நெருக்க வேணும். நமக்கு யாரோட நெருக்க வேணும்? ஸல்லல்லாஹு நெருக்க வேணும். அடுத்து யாரோட நெருக்க வேணும்? குருமாவோட நெருக்க வேணும். அப்போ இந்த குருமாவோட நெருக்கமும் ஸல்லல்லாஹு நெருக்கமும் அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன செய்யாது? வாழ்க்கை என்ன செய்யாது? அந்த வளையும் காலத்தை வளையும், நீண்ட காலத்தை வரும், வரும் போயிடும்.
நம்ம கஷ்டவரமா இருக்கும், சிரமமா இருக்கும், அப்படி வரும். என்ன செய்யும்? அது வளைவது, நெளிவது, நிற்பது. உள்ள உள்ளத்துல நம்பிக்கையும் இதையாச்சும் உண்மையா இருந்தா என்ன செய்வ? எங்கே நின்றுவ? நினைவென்ற குருமான் சொல்லுவார், நினைவென்ற ஒரு பொருள் தானே, அது ஆட்டமாய் தேட்டமாய் நாட்டமுமாக இம்மூன்று ஒன்றாக கூடி, அது 5 பூதமும் கூடி 51 அச்சாரமாக ஆழமாய் உருவாகி வந்தாது அறியா கிருவை செய்வீர் என்கிறது. நினைவென்ற ஒரு பொருள் தானே, அல்லாஹ்னு நினை ஒரு பொருள் தான் உனக்கு, வேற எந்த பொருளும் கிடையாது. அது ஆட்டமா தேட்டமா நாட்டமுமாக நிற்ப, நடக்குவ, ஓடுவ. வாழ்க்கையில நிற்கும், நடக்கும், ஓடும். இந்த யாரை கொண்டு ஓடணும்? யாரை கொண்டு நிக்கணும்? யாரை கொண்டு நடக்கணும்? இம்மூன்று ஒன்றாக கூடி, இம்மூன்று ஒன்றாக கூடி. அப்போ இம்மூன்று ஒன்றாக கூடி பார்வை, வாழ்ந்த காலம், கேள்வி, இடப்பட்ட காலம், பேச்சு, நடக்கக்கூடிய காலம், பேச்சு நடக்கக்கூடிய காலம், இம்மூணு 5 பூதமும் கூடி மண், தண்ணீர், காத்து, நெருப்பாது 5 பஞ்சபூதங்கள், 5 மிருதுன பார்வை, கேள்வி, 51 அச்சரமாக. இந்த இடத்துல எந்த ஒரு காரியம் செய்தாலும், எந்த ஒரு காரியம் கொடுத்தாலும், எதுக்காக வேணாம், நான் கொடுக்கல, அவன் தான் கொடுக்கான். லா, நான் இல்லை, இலாகு தேவைகள் இல்லல்லா, எல்லாத்தையும் யார் செய்யறா? அல்லாதான் செய்யறான், நான் செய்யறேன். லா இல்லை, இலாகு தேவைகள் இல்லல்லா, எல்லாத்தையும் அல்லாதான் செய்யறான். அது திருப்பி தந்து கொண்டு இருக்க எதுக்கு வந்துடும்? முகமது ரசூலுல்லாஹ் தந்து கொண்டே இருக்கும். முகமது ரசூலுல்லாஹ் தந்துக்கிட்டே இருக்கும். நான் இல்லை, முகமது ரசூலுல்லாஹ் தந்துக்கிட்டே இருக்கும். அப்ப எதை கொண்டு தரும்? உன்னுடைய சொல்லை கொண்டும், உன்னுடைய செயலை கொண்டும், உன்னுடைய எண்ணத்தை கொண்டு தரும். சில வீட்டுல பார்த்தா, சில குடும்பத்தை பெரிய ஆட்களை பார்த்தா எப்பாத்தாலும் தாபமான வார்த்தை பேசுவான். அது கூடவே கூடாது. எப்பதான் நல்ல வார்த்தையே வராது. இப்ப கெட்ட சாபமே எண்ணுவான். அது யாரை சுத்தம் அப்படின்னு கேட்டா அவனைதான் சுத்தம். நாம் சொல்ல என்ன செய்யணும்? நல்லதும் சொல்லணும். நாம் நல்லதும் செய்யணும். நாம் சொல்றது நல்லது எண்ணணும். அப்பதான் அது நமக்கு நன்மையா அமையும். யாருக்கு அமையும்? நமக்கு அமையும். நம்ம ஏற்படுத்திருங்க, அப்பாஸ் கொண்டு வந்துடுவான். அப்போ நமக்கு என்ன செய்யும்? நன்மையாம. அப்போ நல்லதே சொல்லுங்கள். ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அழகான வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தை அல்லாஹ்வோட கலந்துருக்கிறான். ஒரு மனுஷன் வரான், கஷ்டத்தில் வரான், நோய் நொடியில் வரான், பா அப்படி இருக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரான். நம்ம ஒன்றும் இல்லைப்பா, போப்பா, யாருப்பா சொன்னா, உட்கார் போ, ஒன்றும் இல்லாமே ஆகிப்போம். சொல்லுதான். என் குருநாதர்கிட்ட ஒரு பொம்பளை வந்தார். பாப்பா, என் பிள்ளைக்கு குழந்தை கொடி சுற்றி இருக்கு, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லலாம். ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வசதி வாய்ப்பு என்கிட்ட இல்லை. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. என்னை எந்த கோடும் இல்லை வாப்பா, என்ன கஷ்டமான சூழ்நிலைன்னா. அப்படி இல்லைம்மா, போம்மா, உட்காருமா அப்படின்ட்டா. அப்படி உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தா. சூது இருந்தா. சூது இந்த களிம வரல கொண்டு எப்படின்னா இப்படி சொல்லிட்டான், கையால சொல்லிட்டான். இம்மா குழந்தை பத்திட்டு போ அப்படின்னா. இங்கேருந்து போனா குழந்தை பெற்றுட்டு, இங்கேருந்து போனா குழந்தை பெற்று, அங்கேருந்து வாப்பான்ட்டு வந்தா. இப்போ மகனுடைய சொல் செயல் என்ன? அந்த அம்மா சொன்னா, தன் செயல் உள்ளத்தை அல்லான்னா எண்ணத்தை எப்படி கலந்துட்டா? அந்த கொடியை செய்யிட்டா, கலந்துட்டா. இதுதான் குருமாரோட நேசங்கிறது. அதை வந்திருக்கணும், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஆணை இருக்கு, குதிரை இருக்கு, ஒட்டா இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. நல் வார்த்தை. அது அவனையும் சாட்டும், நம்மளையும் சாட்டும். நல் துவா, நல் அஹ்லாக், நல் அஹ்லாக், நல் எண்ணம்,
நல்துவம், நல் அகலாக், நல் வார்த்தை. அப்போ இந்த நிலையை மனிதன் ஆகும்போது தான் இவன் அப்போ மனிதன் அவனை பார்த்து கொண்டு இருக்கிறான். யாரை உள்ளத்தை கொண்டு அவனை பார்த்து கொண்டு இருக்கான். ரசூல் உணரை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். குரு உறவை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கார். அறிவு, உணர்வு, உறவு. அறிவு அல்ல, உணவு ரசூல், உறவு யாரு? குரு, ஷேக். அப்போ அந்த ஷேக்கை கொண்டு பார்க்கும்போது உள்ளத்தை கொண்டு அல்லாஹ் உன்னை நான் பார்த்தவனாக இருக்கிறேன். இந்த உள்ளம் அப்படிங்கிற விளக்கு. நாம் செய்கிற திக்கிரும் உணர்வும் அதோடைய எண்ணெய். அதை நினைக்கிறது ஒரு திரி. அது நினைக்கிறது திரி. அந்த ரூஹ் ஓடு இல்லை, அது ஒரு திரி. அந்த திரி, அந்த திரி வந்து அது எண்ணெயில் பட்டு தான் வரும். இந்த எண்ணெயில் இந்த கல்பில் படாமல் வராது. பட்டு வரும்போது எப்படி நினைக்கிறது நோக்கிறதுன்னு சொல்லுமே, அந்த திக்கிற அந்த ரூஹில் கொண்டு அப்படியே அப்படி நம்ம நினைத்து கொண்டு வரும்போது அந்த உள்ளத்துல இருந்து இந்த இடத்துல அந்த சுடர் எரியும். இந்த சுடர் எரியும். தனா ஃபதல்லா ஃபகான காப கௌஸ, அதுக்கு பதிலாக நெற்றிக்கணும். அவன் முஷாதா இருக்கிறான். இப்படி இருக்கிற நம்ம உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்துட்டு சேகமாக அப்படியே முப்பரம் அப்படி இப்படி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அவன் முன்னால் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு என்ன செய்யறான்? நம்ம குருநாவுடைய சூரத்தை போடுறோம். சூரத்தை போட்டு அந்த இதை யாரை யாவப்படுத்துறோம்? யாரை யாவப்படுத்துறோம்? முன்னா இருக்க அவுலியா ஏற்படுத்தல, நம்ம உள்ளது இருக்க அல்லாஹ் யோகப்படுத்துறோம். யாரை யோகப்படுத்துறோம்? நமக்கு இருக்கு தரீக்கத்து அப்படிங்கிறது அல்லாஹ் நினைவு கொள்றது, அல்லாவோட இணங்கி இருக்கிறது, அல்லாவோட உருகி இருக்கிறது தான் தரீக்கத்து. வேற ஒன்றும் அவுலியாக்களை கொண்டாடுற அது வேற, முகப்பத்து வச்சு கொண்டாடுறது விற்கிறப்ப அது வேற. நான் அந்த குருமாருக்கு முன்னாடி இருக்கேன். அப்போ அல்லாஹ்க்கு ஷேகமாக நிறுத்துறான். அல்லாஹ் அப்படி உள்ளத்தை நினைக்கிறான். அப்போ நான் கொண்டு அல்லான்னு சொன்னோம். இந்த ரூஹை கொண்டு அல்லாஹ் 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 நினைச்சான். நிறுத்தினான். நிறுத்தும் போது அவன் என்ன செய்ய, அவன் அல்லதே இருப்பா. அவ பார்வை நைசா அப்படி விழும். யார் பார்வை விழும்? எந்த பார்வை விழும்? அந்த பார்வை குருமாவோட பார்வை செய்யும். நம்மள விழும். விட்டு சிறுக்கு நம்மள சில கசடுகள் இருக்குமில்ல, சில கசடுகள், சில நிலைகள் இருக்குமில்ல, அது அகலம். அண்டாது அண்டி கொண்டாது அகலாது நகலாது திருநடனம் ஆடி கொண்டாடும் அதனை கண்டாடி. அல்லாண்ட உஜூது நம்மளை அண்டாது, அது அகலும் செய்யாது நகலும் செய்யாது. கொண்டாடும் அதனை கண்ணாடி. இந்த உள்ளத்துக்குள்ள பார்ப்போம். இந்த உள்ளத்துக்குள்ள பார்க்கும்போது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு டிவி முன்னால் உட்காந்து, டிவி இருக்கு உதாரணத்துக்கு, ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி முன்னால் உட்காந்துருக்கான். கண்ணாடிக்குள்ள யார் தெரியுமா? நம்ம தெரியும்ல, அவன் உள்ளம் என்றக்கிற கண்ணாடி. குருமான் சொல்லுவா, சீனன்னும் மிராத்தில் மூமினிலே சிறான நூனன்னும் கோலத்திலே தானன்னும் சூரத்தை கண்டு கொண்டா. நாயகம் ஷாவுல் ஹமீதுலி ஜம்மு நாயகத்தை போய் சொல்லுவாங்க. கலிபா படிப்பா, ஷே நாயம் படிப்பா. அப்போ சீனன்னும் மிராத்தில் மூமினில, இந்த மிராத்தில் மூமின கண்ணாடி உள்ளம். சிறான நூனன்னும் கோலத்தில், இந்த உள்ளத்தை நீ பார்க்கும்போது முதல்ல யாருடைய சூரத் தெரியும்? உன்னுடைய சூரத் தெரியும். ரெண்டாவது உன்னுடைய ஷேகுடைய சூரத் தெரியும். மூன்றாவது ரசூலுடைய சூரத் தெரியும். நான்காவது இந்த அல்லான்னு தரித்திருக்க அந்த சூரத்தை தெரியும். அப்போ உங்க உள்ளத்துல வந்து அல்லாஹ் இல்லை, எல்லாரும் உள்ளத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப நம்ம முன்னாள் உட்காந்து என்னப்பா நமக்கு தெரியும், இதுக்குதான் வந்திருக்கான் நமக்கு தெரியும். அறிந்தவன் அடக்கி இருப்பான், அறியாற்றவன் என்ன செய்வான்? உழம்புவான். அறிந்தவன் விலங்கின என்ன செய்வான்? அமைதியா இருப்பான். எதையாவது ஐயனோடு என்னை பாதுகாத்துரு அப்படிங்குவான். அறியாற்றவன் என்னவோ தெரிஞ்சு சிலவன்ட்டு சிலவோட போனான், இங்கே அந்த அப்படி கண்டு இப்படி கண்டு, அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா இப்படி பார்த்தாங்க. சரி இல்லை, நீ தான் பார்க்கப்போ, உன்னோட வச்சுக்கப்போ. அப்போ அவ குருமான் கசானத்தின் திறகோலை மூனத்தில் மோகமாக மோஜூத்தை எழுந்து விட்டு 10உடன் 9 பரிவாக ரம்பி கொண்ட புண்ணியமாகப்பட்ட பூரணம் ஹமீதுல்லின்னு சொல்லி அவர் ஷேகனை அவளை பற்றி பாடுவார். ஹசானத்தின் திறகோல் உள்ளங்கிற பெரிய ஹசானா.
அது திறக்கணும். எதை கொண்டு இப்போ திறக்கணும் அப்படின்னு கேட்டால் மோனத்தை கொண்டு திறக்கணும். பார்வை தாழ்த்தணும், கேள்வி தாழ்த்தணும், பேச்சு தாழ்த்தணும், தொட்டுணர்வு தாழ்த்தணும், நுகர்ந்து தாழ்த்தணும். நம்ம உள்ளத்தோடு இருக்கணும். உள்ளத்தை என்ன செய்யணும்? நோட்டம் கொண்டு இருக்கணும். அப்போ உள்ளத்தை நோட்டம் கொண்டு இருக்கும்போது நமக்கு எல்லா விஷயங்களும் விளங்கும். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். அப்போ அதுக்கு மறுவாதி இருக்கும். தங்கையாவட்ட பற்றி தங்கத்தை சொன்னா நம்மளை வாங்க பாய் வாங்க உட்காருங்க தெரிஞ்சாலுங்க. வைரையாபாட்டு வைரத்தை சொன்னா தெரிஞ்சாலுங்க. இது எல்லாத்துக்குமே சொன்ன முடியுமா? இது ஆன்மீகம். இது கடலுக்குள்ள என்ன செய்யுது? தலாப்ப முத்து எடுக்குது. இது கடலுக்குள்ள முத்து எடுக்குது. அப்போ மனிதன் எப்படி இருக்க முடியும்னா முதல்ல தெண்டிப்பு செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்? முயற்சி. எந்த அளவுக்கு அவன் முயற்சி செய்யறானோ அந்த அளவுக்கு அல்லா என்ன செய்வான்? இவ்வளோ முடியும். இரவு பகலா உள்ளதீன ஜாஹது ஃபீனா லநஹதி என்னும் சுபுலனா ஒயின்னல்லா லமால் முஹ்சினின். சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. சத்து மட்டும் சொல்லுங்க. யார் திண்டிப்பு செய்கிறார்களோ, இரவு பகலா திண்டிப்பு செய்கிறார்களோ அவர்கள் ஒயின்னல்லா லமால் முஹ்சினின். சொல்லுங்க. இணங்கி வெற்றியாளர் இருப்பாங்க. அல்லாவோட இணங்கி வெற்றியாளர். அப்ப அல்லாவோட இணங்கி வெற்றியாளோட நிலை எப்படி இருக்கும்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அறிந்த பிச்சைக்காரனே கிடையாது. எங்க சாச்ச தளர்ந்த காலம். எங்க சாச்ச தளர்ந்த காலம். ஒண்ணு கூட கஷ்டப்பட்டு தான் அங்கே எழுதி போகணும் போற மாதிரி சொன்னான். அவரு ஒரு நாளைக்கு 200 ரூபா ஊடு செலவு கொடுப்பாரு. இந்த வேலையை பார்க்கிறார். அவர் காத்திமுக்கு 10 ரூபா சம்பளமும் கொடுப்பாரு. 50 ரூபா. நான் நினைப்பேன், என்ன சும்மாவே இருக்காரு மனுஷன். காலைல எஞ்சதுக்கு 100-200 ரூபாய் கையில கொடுத்தனா கரலை வாங்க சொல்லு. அவர் காத்து அசைனா அவருக்கு டெய்லி 50 ரூபா அதுவும் கொடுத்துரு. ஆனா எப்படி அவர் சும்மா எப்படித்தான் வருது எப்படித்தான் போடும்? என்ன காரணம் அப்படிங்கன்னா வாழும் காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹோட இருந்திருக்காரு. வாழுங்காலத்துல முஹம்மது ரசூலுல்லாஹோட இருந்திருக்காரு. அது என்ன செய்யுது? உட்கார்ந்து பலன் அளிக்குது. உட்கார்ந்து என்ன செய்யுது? பலன் அளிக்குது. அது விளங்காதான் விளங்கும். அது எல்லாத்துக்கும் விளங்காது. அப்போ ஒரு மனிதன் அப்படி சொன்னா எதை கொண்டு இருக்கிறான்? தன்னை கொண்டு இல்லை, தன் நாயனை கொண்டு இருக்கிறான். எதை கொண்டு விழுறான்? தன்னை கொண்டு. ஆரோக்கியமான காலத்துல நல்லா அமல் செய்யணும். ஆரோக்கியமான காலத்துல நல்ல அமல் செய்யணும். அமல்ல குறை இருக்கக்கூடாது. தொழுகை முதல்ல கலா இல்லாம தொழுவணும். 3வது சலவாத் அதிகமாக வரணும். 3வது வீணான பேச்சுகளை குறைக்கணும். தேவைக்குள்ள பேசிக்கணும். நீங்க சேகரம் அப்படித்தான் ரொம்ப பேச மாட்டார். கேட்ட கேள்வி 2வது தான் பதில் சொல்லுவார். ரொம்ப பேச மாட்டேன். யாருன்னா ரொம்ப பேசுறதுதான் எனக்கு படுத்துட்டு துணிது முது இன்னும் பாப்பா தூங்குறாம போயிட்டு வாங்கம்மா, நாளைக்கு வாங்க. அதே காலகட்டத்தில் ஒரு சிக்கலான விஷயத்த ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு பதில் இருப்பான். ராத்திரி 12 மணி பாப்பா கல்யாணுக்கு கறி கொடுக்கணும். ஆடை வாங்கி விட்டேன், என் ஆடை காணல அப்படின்னு கேட்குறான். நான் தாஜத்துக்கு ஆளை கொண்டு ஒழிச்சதுக்காண்டு விட்டு கூப்பிட்டு வரேன். கொண்டு உட்கார வச்சுருக்கேன். அப்படி உட்கார் சொல்கிறேன் அப்படின்ட்டான். தோது மொழி புக்கில் கொண்டார். மீராபாளையத்தில் ஒரு கொலை மாதிரி பக்கத்தில் கிடக்குது, குட்டை கிடக்கு. அதில் போய் கிடக்குது. ஆட்டாங்க போய் 10 ரூபா போ போனா பிடிச்ச மறுநாள் காலைல கறி முன்னிலை கொண்டு வர சொன்னா தீட்டு போ அப்படின்ட்டார். இதுக்காக நான் சொன்னேன், ஐயரில் கரிமா கொண்டு இடத்த காலி பண்ணிட்டேன், தீக்கிட்டு போ அப்படின்ட்டு.
சிரமத்தை வந்து கேட்டே சொன்னேன், அதோட முடிச்சுக்கணும். சும்மா இந்த தான் கத்திட்டு வரக்கூடாது. அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லைன்னு இல்லை. யாருக்கு கிடைக்கும்? தன்னை அர்ப்பணித்தவனுக்கு, தன்னை அர்ப்பணித்தவனுக்கு. அர்ப்பணிப்பது சமான விஷயம் இல்லை. அதுல சொல்லிலும் செயலிலும் தானே குருமான் சொல்றார். சொல்லிலும் செயலிலும் தானே, நல்ல சாபனும் செய்யும் அமலும் தானே, காண்கின்ற காட்சியும் தானே, கண்டு மகிழும் கல்வியும் தானே, மாயம் செய்யும் இப்பிலேசி அகற்றி. நமக்கு எத்தனையோ காரியங்கள் தெரியும், எத்தனையோ காரியங்கள் பெருசா இருக்கும். நம்மளும் எல்லாம் வழியா கொடுத்தோம், அந்த நான் பெருசாயிட்டு நினைக்க விடாது. அப்ப செய்தான் வந்துடும். ஒரு விஷயம் கொண்டு வெளியாயிட்டு சொல்லிட்டேன்னா அது அதோட முடிச்சுக்கணும், அது அந்த இடத்துல நோண்டு வரணும். மனமாக்கி மோட்சம் பெறவே, மனமாக்கி மோட்சம் பெற கிருபை செய்வீர் என்கிறோம். சிறுவன் லேசா கண்டு சீருக்கு ஆணை பார்த்து பூனை பார்த்துக்குமா, அது அங்க இல்லை. கண்டவன் வெல்ல மாட்டான், வெண்டவன் சொல்ல மாட்டான். கண்டவன் வெண்டவன் சொல்ல மாட்டான். அப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அல்லாஹ்வோ நெருக்கத்துக்குள்ள வாழ்க்கை இருக்கு. தரீக்கத்துங்கிறது அல்லாஹ்வோ நெருங்கி இருக்கிறது தரீக்கத்து. கொட்டு அடிக்கிறது, கொள்ளடிக்கிறது, கொடியது அது வேற. அது முகப்பத்தின் அடிப்படையில் என்ன செய்யுது? நேசம் கொண்டு சேருது. முதல் நோக்கமே தரீக்கத்தோட நோக்கமே அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிறது தான், அல்லாஹ்வோடு ஐக்கியமா இருக்கிறது தான், அல்லாஹ்வோட உருகி இருக்கிறது தான், அல்லாஹ்வோட உருகி உருவாக்குறது தான் தரீக்கத்து. எந்த நல்ல சாடு முடிஞ்சு பிள்ளையாதுல இப்படி நீட்டி வந்து படுத்து தரீக்கத்தில் அது நமக்கு அடுத்ததை பத்தி பேசுவாங்க. அது தரீக்கத்து. நமக்கு நோக்கமே கல்பை பரிசுத்தப்படுத்துறது, ரூஹை பரிசுத்தப்படுத்துறது, நாம பரிசுத்தப்படுறது. திரும்பி பேசுனா ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துறது, கல்பை நாம பரிசுத்தப்படுத்துறது, கல்பை பரிசுத்தப்படுத்துறது, ரூஹை பரிசுத்தப்படுறது, சிற்ற பரிசுத்தப்படுறது. அஹ்வா அஹ்வா பரிசுத்தப்படுத்துறது. சத்தம் அடுத்து வந்து எழுது ராத்து, ராத்தோட ராத்து நாம் இணங்கி இருக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை பேசுவாங்க, ராத்தண்டா சிபாத்தண்டா கரதனிலே சிறாய் ஓடும் தோணிதான், ராத்தண்டா கழுதனிலே ராத்தாய் சேர்க்கும் யாகும். அல்லாஹ் இது குல்ஹுல்லா வஹதுன்னு வரப்பட்டது. குல்ஹுல்லா வஹதுன்னு சொல்லுங்கள, அதுல இருந்து வரப்பட்ட ஹூ. அப்போ சிபாத் என்ற கரை அப்படின்ட்டு சொன்னா உடல் சிபாத். இதுல தோணி என்ன வரும்? மூச்சு ஓடும். சிறாய் ஓடும் தோணி தான். அந்த மூச்சு ஓடும் போது லாயிலாலெல்லாம் கொண்டு ஓடும், இல்லெல்லாம் கொண்டு ஓடும், ஒன்றும் இல்லாம ஓடும். அது ஒம்பொறுத்து உள்ளது. ராத்தண்ட கருதனையிலே ராத்தா சேர்க்கும் யாகுவே. உன்னோட மூச்சு ஒன்றுலேருந்து வெளியாகி போகும்போது அவனை கொண்டு அவனால போய் சேரணும். இந்த மூச்சு ஒன்றை கொண்டு ஒன்று வெளியாகி போகும்போது யாரை கொண்டு போனோம்? அல்லாஹ் கொண்டு போகணும். அது எங்கே போய் சேரணும்? எங்கே போய் சேரணும்? அல்லாஹ் கொண்டு சேரணும். அப்போ அதுக்கு தான் மனசை தெரிக்கிறது, பின்பற்றுறது, ஷேக்மாரில் பின்பற்றுறது, ஷேக்மாரோட இணங்கி இருக்கிறது, ஷேக்மாரோட உருகி இருக்கிறது. ஷேக் ஃபனா தரீக்கத்து நோக்கமே அல்லாவோட இணக்கம் தான், அல்லாவோட உருக்கம் தான், அல்லாவோட உருவாக்குறது தான் தரீக்கத்தை தவிர்த்து வேற எதுவுமே தரீக்கத்து இல்லை. நீ லாயிலா இல்லதான் லைரி முகமது ரசூலுல்லாஹ் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ லாயிலா இல்லதான் இருந்தா தான் முகமது ரசூலுல்லாஹ் வரும். வணக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம மனமான போக்கில் போயிட்டு நாங்க அப்படி நாங்க எப்படி அப்படி அதையெல்லாம் விட்டு தூக்கி விடு. முதல்ல தூக்கி விடு. நான் பேசுறத நான் அமல்ல கொண்டு வா. நான் வீண் பேச்சு பேசுறத அது ஒரு செலவாத்து தஸ்பீகாத்து குர்ஆன் வந்து திக்ர் அந்த நாவ அப்படி கொண்டு வா. அப்போ அந்த நாவ என்ன செய்யும்? இந்த கல்பை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். இந்த கல்பை பரிசுத்த வரும்போது இந்த ரூஹ் என்ன செய்யும்? அந்த அந்த கல்பை தொட்டுக்க வரும். கல்பு தொடுத்து என்ன செய்யும்? அதுல வரும் அது பரிசுத்தமா வரும். அது என்ன செய்யும்? பரிசுத்தமா வரும். கடைசி காலம் மட்டும்
நாம் அல்லாவுடைய உதவி கொண்டு இருக்கணும், யாருடைய உதவியும் இருக்கக்கூடாது. நான் வந்து மூத்து மட்டும் என்ன செய்யணும், எல்லாம் உதவி செய்யணும். கை கால் சுகம், உடல் ஆரோக்கியம், நாம் எழுந்து நாம் செய்கிறது நம்ம தேவையை பூர்த்தி கொண்டு அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது விளங்கும் பாக்கி அறிவுரை செய்வானாகும்.